இதில் என்னென்னா, இந்த படம் ரொம்ப அற்புதமான படம். பட்டு ஆடியன்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஒருவேளை ப்ரமோஷன் இல்லையா என்ன தெரில. பெரிய பெரிய விளம்பரங்கள் மூலமாக இதை பண்ணியிருந்தாங்கன்னா இது நல்ல படம் தான். ஆக்சுவலாக இதை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு, நல்ல நடிப்பு. சப்ஜெக்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து சப்ஜெக்ட்டு. ஆமாம். நீட் என்னங்க, மியூசிக்லாம் நல்லாயிருக்கு, தேவையானது தான். ஆனால் இதில் கையில் இது கதாநாயகர் யாருன்னா கதை தான். உண்மையிலே நல்ல சப்ஜெக்டு. கிளைமேக்ஸில் வந்து பாசிட்டிவாக வரும்னு பார்த்தா அது நெகட்டிவாக வர அந்த மாதிரி இருக்குது. வேறு மாதிரி ரொம்ப சப்புன்னு முடித்தது மாதிரி இருக்குது. பட்டு சப்ஜெக்ட் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ண ஒரு சப்ஜெக்ட். நிறைய கூட்டம் வரணும், ஏன் தெரில கம்மியாக இருக்காங்க. இன்னும் சொல்ல வந்திருக்காங்க. இந்த நீட்டுனால ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் குறிப்பாக கல்வி முறை. ஒரு 300 பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட சிலபஸை 30,000 பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நீங்கள் தேர்வாக பண்ணிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றதான் இந்த முக்கியமான கருத்து. அதாவது 300 பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட சிலபஸ்ஸு எல்லாருக்குமா பொதுவாக பண்ணுறது தப்பு. அது ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தா தெரியும். இந்த நீட் தேர்வுக்கு எதிராக பேசுகிறவங்க, நீட் தேர்வுக்கு பாசிட்டிவாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது தான். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து சரியாக பண்ணலை அப்படின்றது என்னுடைய கருத்து. நீட்டுக்கு ஆதரவாக பண்ணது மாதிரி இருக்குது. நீட் சரியான்ற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் பார்க்கணும், ஏன் தெரில, ரொம்ப கம்மியான கூட்டமாக வருது. அதுதான் எனக்குமே சங்கடமாக இருக்குது. நிறைய இடத்துல எமோஷனலாக நம்மளை கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம குழந்தைங்க வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து அழுவாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி படிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். வீடு மாடு கூட விற்று அந்த ஃபீஸ் கட்டுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே நடக்குது. நல்லா சொல்லியிருக்காங்க. டைரக்டர் பாராட்டலாம். அற்புதமான படம் உண்மையிலே. இப்போது சமீபமாக வந்ததில் நல்ல படம். அந்த பொண்ணு வந்து மாடு வச்சுருப்பார் விவசாயி. மாடை பால் கறக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுவாள், ரொம்ப கறந்துடாதீங்க, கண்ணுக்குட்டிக்கு வேணும்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு கண்ணுக்குட்டியை வந்து அந்த மாட்டையே விற்கிற சீன் இருக்கு இல்லையா, அந்த உரையாடல் ரொம்ப எமோஷ்னலாக இதாகிடுச்சு. நானே 2-3 தடவை கண்ணி விட்ட மாதிரி ஆச்சு. ரொம்ப நல்ல படம். எல்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஏழை மாணவர்களுக்கான சப்போர்ட்டான ஒரு படம். உண்மையிலே கல்வியில் இந்த சாட்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விட ஒரு படி மேலே தான்றதை என்னுடைய கருத்து. இந்த படத்தில் கல்விக்காக பேசியிருக்கிற ஒரு நல்ல படம். நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.